இது வந்து நிலம்புரண்டின்னு ஒரு பக்கம் சொல்லுவாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கருமஞ்சள்ல இது ஒரு வகையான கருமஞ்சள் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மூலிகையே ஆதி சித்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெற்றோரையும் சித்தர்களை நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். வசியம் பண்றதுங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இப்போ இது ஒரு மூலிகை இருக்கு. இந்த மூலிகை பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஒட்டிக்கிட்டு கூட்டமா இருக்குது. இந்த மூலிகை வந்து வசியத்தில் மிகப்பெரிய வேலை செய்யக்கூடிய ஒரு மூலிகை இது. இதனுடைய அமைப்பே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒட்டி தான் இருக்கும், கூட்டாக இருக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும். இது வந்து இப்படி பெருசா இருக்கும். இது வந்து நிலம்புரண்டின்னு ஒரு பக்கம் சொல்லுவாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கருமஞ்சள்ல இது ஒரு வகையான கருமஞ்சள் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மூலிகையே பல வகையான வேலைகளுக்கு பயன்படுது. சரி, இதை நாம எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கணவன் மனைவி ஒற்றுமையா இல்லை அப்படின்னா இதுல 2 வகையான மூலிகைகள் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண் மூலிகை, இன்னொன்று பெண் மூலிகை. ஆண் மூலிகையினுடைய தண்டுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப தடிமனாகவும், பெண் மூலிகையினுடைய தண்டுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குறுகிய குட்டை வடிவத்தில் இருக்கும். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய காய்கள் ஒரு வகையாகவும், அந்த பெண் மூலிகையுடைய காய்கள் ஒரு வகையாகவும் இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இது 2 ஆண் மூலிகையும் பெண் மூலிகையும் ஒன்றாக இணைத்து மஞ்சள் மற்றும் சிகப்பு நிற நூலால் சுற்றி கணவன் மனைவி வசியத்துக்கு உண்டான அர்த்தநாரீஸ்வரர் மந்திரத்தை பயன்படுத்தலாம். அல்லது கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆண் பெண் வசிய மந்திரங்களை பயன்படுத்தலாம். அதே சமயத்துல விரிஞ்சு போயிடறாங்க அப்படின்னா இதை சுத்தி பூஜைகள் வச்சு வழிபாடு செய்யறது, அல்லது பெட்ரூம்ல வச்சு வழிபாடு செய்யறது, அல்லது அரச மரமும் வேப்ப மரமும் ஒன்றாக இணைந்து இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய விநாயகர்கிட்ட அதை வச்சு வழிபாடு செய்யறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து மிகப்பெரிய வெற்றியை தரும். ஸோ வசியம் அப்படிங்கிறது வந்து என்னுடைய உணர்வுகளை நீ புரிந்து கொள்ள வேண்டும், உன்னுடைய உணர்வுகளை நான் புரிந்து கொள்ள வேண்டும், இதற்காக பயன்படுத்தக்கூடியதான் வசிய முறைகளை தவிர வசியத்துல வந்து நம்ம சொல்ற மாதிரி மேஜிக்கான விஷயங்களை எதுவும் பண்ண முடியாது. பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு வந்து நான் வசியம் பண்ணிடுவேன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் வந்து மாந்திரிகம் பாடுற பாட்டு இருக்குது, நினைச்சு கூட பார்க்க முடியல. ஏறக்குறைய மாந்திரிகம் சார்ந்த 140 புத்தகங்கள் என்கிட்ட இருக்கு. மாந்திரிகத்தின் சார்ந்த 140 புத்தகங்கள் நான் வச்சிருக்கேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெத்தட்ல போட்டு வச்சிருக்காங்க. 1902 இருந்து புத்தகங்கள்லாம் நான் வச்சிருக்கேன். இது ஒவ்வொரு புத்தகங்களுமே ஒவ்வொரு விதமான மெத்தட்ல போட்டிருக்காங்க. இன்னைக்கு நாம சொல்லக்கூடிய மாந்திரிகத்துக்கும் அவங்க குறிப்பிட்டக்கூடிய மாந்திரிகத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதையே வந்து மறுபதிப்பாக இருக்கக்கூடிய புத்தகமும் வாங்கி போட்டிருக்கேன். எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து மாறுபடுது. ஸோ நீங்க வந்து நம்ம யதார்த்தமா பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மாந்திரிகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப மாந்திரிகம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நீங்க சரியா பயன்படுத்திட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்வியல் பிரச்சனை சரி பண்ணிக்கலாம். ஆனா அது என்னன்னா பொதுநலமாக இருக்க வேண்டும். சுயநலத்துக்காக பயன்படுத்துறதுக்கு வந்து கணவன் மனைவி ஒற்றுமைக்கு சுயநலத்துக்காக பயன்படுத்தலாம். அப்பா பையன் பேச்சு கேட்கணும், அம்மா பையன் பேச்சு கேட்கணும், இதுக்காக பயன்படுத்துக்க நீங்க பயன்படுத்திக்கலாம். மற்றபடி 3ஆம் நபரை இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களை பயன்படுத்தினா மிகப்பெரிய ஆபத்தா கொண்டு போய் விட்டுரும். மாந்திரிகம் சொல்லக்கூடிய மிக அற்புதமான விஷயம். அப்படி இருக்கும்பொழுது மூலிகைகளை பயன்படுத்தி செய்யக்கூடிய மாந்திரிகம் மட்டும்தான் 100% உண்மையான விஷயங்களை தரும். அதனால வந்து மாந்திரிகம் சொல்லக்கூடிய மிக அற்புதமான விஷயம். சரியா பயன்படுத்துங்க, இல்லைன்னா நிறைய சிக்கல்களை மாட்டிக்கிற சூழ்நிலை உருவாகும். நன்றி.